ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4வது வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். என்ன ஒரு விசை சேர்ந்து வாசிப்போம். நீ இனி ஆமென். இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிற செய்தி, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென், ஸ்தோத்திரம். பியூலா என்றால் மேரீடு, திருமணம் செய்யப்பட்டவள், தனித்து விடப்பட்டவள் அல்ல. ஆண்டவர் இதை இஸ்ரவேல் ஜனங்களை தமக்காக மீண்டும் தெரிந்து கொள்ளுகிறார். தேவன் உன்னோடு உறவில் இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவனால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவள், கைவிடப்படாதவர், தேவனால் நேசிக்கப்படுகிறவர் என்று பல அர்த்தங்கள் இந்த பியூலாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை மறுபடியும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மீண்டும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கான ஒரு அடையாளம் பியூலா என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. மீண்டும் உறவு புதுப்பிக்கப்படுகிறது, மீண்டும் தேவனோடு உள்ள உறவு நிறுவப்படுகிறது, காயம் மாறுகிறது. இந்த ஜனம் உடைந்து போய் தொய்ந்து போய் 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்திற்குள் இருந்த இந்த ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், நீ இனி கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பதில்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவனுடைய ஜனமே, நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்க போவதில்லை. கர்த்தர் உங்களை அவருக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். கைவிடப்பட்டவள் என்ற பெயர் நீக்கப்பட்டு தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவள், தேவனோடு உறவில் இருக்கிறவள், தேவனோடு நெருக்கமாய் இருக்கிறவள், தேவனால் நேசிக்கப்படுகிறவள், தேவன் பிரியமாய் இருக்கிறவள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஒரு பெரிய புறக்கணிப்புக்கு பிற்பாடு இந்த ஜனங்களை ஆண்டவர் மறுசீரமைத்து கொண்டு வருகிறார். ரெஸ்டோரேஷன் ஆஃப்டர் ரிஜெக்ஷன். புறக்கணிக்கப்பட்ட இந்த ஜனத்திற்கு இப்பொழுது ஆண்டவர் மறுசீரமைப்பு செய்கிறார். உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கிறீர்களா? புறக்கணிக்கப்பட்ட நிலையில், நொறுக்கப்பட்ட நிலையில், ஸ்தோத்திரம், கைவிடப்பட்ட ஒரு நிலையை உணர்கிறீர்களா? இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் இந்த சபையில் இருக்கிற ஒருவர் கூட கைவிடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை பியூலா என்று அழைக்கிறார். நல்ல விசுவாசத்தோட கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கைவிடப்பட்ட நிலையை ஒரு மனிதன் எப்பொழுது உணர்கிறான்? அவனை நேசிப்பதற்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லை என்று நினைக்கும் போது தன்னை கைவிடப்பட்டவனாக ஒரு மனிதன் உணர்கிறான். தொடர்ச்சியாக அவன் வாழ்க்கையில் வருகிற தோல்விகள் அவன் கைவிடப்பட்டது போல உணர வைக்கிறது. உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத ஒரு நிலையில் கைவிடப்பட்டது போல உணர வைக்கிறது. மனம் விட்டு பேசுவதற்கு யாரும் இல்லை என்கிற நிலை வரும்போது கைவிடப்பட்டவனாக தன்னை மனிதன் உணர்கிறான். நேசித்தவர்களுடைய அன்பு குறையும் போது தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் தன்னை விட்டு போனது போல நினைக்கிறான். கைவிடப்பட்டது போல ஒரு உணர்வு. 13ஆம் சங்கீதம் முதல் வசனம் விதமாய் சொல்லுகிறது. 13ஆம் சங்கீதம் 1வது வசனம், கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்?
இந்த சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு கைவிடப்பட்ட நிலையை அவன் உணர்கிறான். ஆனால் உண்மை அதுவல்ல, அவனுடைய உணர்வு அப்படி சொல்லுகிறது. அவன் நடந்து வந்த பாதை அவன் கைவிடப்பட்டவனாக உணர வைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை சில நேரங்களில் நீங்க கைவிடப்பட்டது போல உங்களை உணர வைக்கலாம். உங்களுக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் நினைக்க தோன்றலாம். 42 சங்கீதம் 9 நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? ஆண்டவர் என்னை மறந்துட்டார். ஆனா உண்மை அதுவல்ல, ஆண்டவர் நம்மேல் எப்பொழுதும் நிறைவாயிருக்கிறார். அதாவது நம்முடைய கான்சியஸ்னஸ், நம்முடைய உணர்வு, நம்முடைய ஃபீலிங், ஸ்தோத்திரம், சில நேரங்களில் உண்மைக்கு மாறாக இருக்கும். வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் சில நேரங்களில் நம்மை ஒரு ஆர்ஃபன் போல, அனாதை என்று கூட நினைக்க தோன்றலாம். ஆனால் அது உண்மை அல்ல. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவர் கூட இந்த உலகத்தில் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, அனாதைகள் அல்ல. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம் அருகில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ட்ரூத் வேற, உண்மை என்ன? ஆண்டவர் என்னோடு தான் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், சில சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க போகும்போது கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் கைவிடல. ஏசாயா 49 15 எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு நல்ல தேவனை நாம் சேவிக்கிறோம் பாருங்க. நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு அர்த்தம், நான் உன்னை கைவிடல. இந்த ஜனம் கர்த்தர் நம்மை கைவிட்டார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆண்டவர் என்ன கைவிட்டு விட்டார். ஏசாயா 60 62 வரைக்கும் இந்த அதிகாரங்கள் மறுபடி ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ரெஸ்டோர் பண்றதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போன போது, பாவம் செய்த போது அவர்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திற்குள் சிறை பிடிக்கப்பட்டு சென்றார்கள். தேசம் அழிந்தது, எருசலேம் பாழடைந்து போனது. அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? அவங்க மைண்ட்ல நினைச்சாங்க, ஆண்டவர் எங்களை விட்டு விட்டார், ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார், எங்கள் அடையாளம் உரு தெரியாமல் அழிந்து போய்விட்டது, சிதறி போய்விட்டோம். ஆகவேதான் அவங்க நினைச்சாங்க, நான் கைவிடப்பட்டவன். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனமே, கைவிடப்பட்ட நிலையிலிருந்து பியூலா என்கிற நிலைக்கு உன்னை நான் கொண்டு வருகிறேன். இன்றைய செய்தி பியூலா. ஆமென், ஸ்தோத்திரம். கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. தேசம் பாழாய் போனது. அவர்கள் நினைத்தார்கள், இனி மறுபடி நாங்கள் எப்படி எங்கள் தேவனை ஆராதிப்பது? வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். இனி எழும்ப வாய்ப்பில்லை என்றவர்கள் நினைத்தார்கள். ஏசாயா 59 2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவர்களை கைவிட்டது போல உணர காரணம் என்ன? அவர்களுடைய அக்கிரமங்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவே ஒரு பெரிய பிளவை உண்டாக்கியது. சில நேரங்களில் கர்த்தர் கைவிட்டது போல உணர்றீங்களா? இடையில ஏதோ ஒரு சுவர், ஒரு மதில் சுவர் எழும்புகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சுவரை உடைப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே இருக்கிற மதில் சுவரை தகர்த்தறியுங்கள். தேவனோடு உள்ள உறவுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த இடைப்பட்ட ஒன்றை நீங்கள் தகர்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பியூலாவாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், மறுபடி மீட்டெடுக்கிறார்.
இந்த வசனத்தின் மைய கருத்து என்ன? ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை திரும்ப மீட்டெடுக்கிறார். மறுபடியும் மகிமையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக கிரியை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல. நாம் எவ்வளவு நெருக்கடிக்குள்ள நம்முடைய வாழ்க்கை சென்றாலும் நமக்காக பேசுகிறவர் மாத்திரம் அல்ல, நமக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன். ஜனங்கள் கர்த்தர் தங்களை கைவிட்டதாக உணர்ந்தார்கள். சில சூழ்நிலைகள், சில காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் எங்களை கைவிட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் தேவன் அவர்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 70 ஆண்டுகள் முடிவதற்காக என் தேவன் காத்திருக்கிறார். மீண்டும் அந்த தேவனோடு உள்ள உறவை நிறுவுவதுதான் பியூலா. மறுபடியும் கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு காலத்தில் கைவிடப்பட்டது இப்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைக்குள் செல்லும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இது நிரந்தரம் அல்ல. கர்த்தர் என்னை மறுபடியும் சேர்த்துக் கொள்வார். ஆமென். இந்த நேம் சேஞ்ச் பண்றார். கைவிடப்பட்டவள் என்கிற நிலையிலிருந்தா பியூலாங்கிற பேர் ஆண்டவர் கொடுக்கிறார், மாற்றுகிறார். ஆண்டவர் சொல்றார் ஒரு வார்த்தையை தீர்க்கதரிசனமா சொல்றேன், கைவிடப்பட்ட நிலை முடிவுக்கு வருகிறது. இந்த மார்ச் 1ஆம் தேதி 2026ஆம் வருஷம் இந்த இடத்துல நீங்க எத்தனை பேர் கைவிடப்பட்டது போல உணர்றீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு கைவிடப்பட்ட நிலை இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. நம்பினால் நல்ல கைகளை தட்டி கொஞ்சம் ஆவியில நிரம்பி, என் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ நெருக்கங்கள், ஆனால் இன்றைக்கு அதற்கெல்லாம் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி. ரபா பாபா பா ஷபா கமா ரகந்த ரமன கந்த ரமன கந்த ரபா லபா. கைவிடப்பட்ட நிலை முடிவுக்கு வருகிறது. கைவிடப்பட்ட நிலை முடிவுக்கு வருகிறது. தனித்து விடப்பட்ட நிலை முடிவுக்கு வருகிறது. நீங்கள் தனி நபர் அல்ல, உங்களோடு தேவன் இருக்கிறார். தேவ சபை இருக்கிறது, தேவ ஊழியர் இருக்கிறார். தேவனுடைய ஜனமே, நீங்கள் தனித்து விடப்பட்டவர் அல்ல. நல்ல நல்ல வாயை திறந்து கை தட்டி ஆவியில நிரம்பி. ரிமா லபா ரபா லபா ஷபா கமா ரபா லபா ரபா லபா ரபா. நன்றி ஆண்டவரே. கைவிடப்பட்ட நிலைக்குள் நாம் செல்லும் போது கர்த்தர் நம்மில் செய்கிற 3 காரியங்கள். கைவிடப்பட்ட நிலைக்குள் ஒரு மனிதன் செல்லும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை செல்லும் போது ஆண்டவர் நம்மில் செய்கிற 3 காரியங்கள். முதலாவது 22ஆம் சங்கீதம் 22ஆம் சங்கீதம் முதல் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. தாவீது தன் வாழ்க்கையிலிருந்து பாடுகிறான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கைவிடப்பட்டவராக தோன்றினார். அவர் மனிதர்களோடு உள்ள உறவு அருந்து போனதை குறித்து கைவிடப்பட்டேன் என்று சொல்லவில்லை. பிதாவோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்ட போது அந்த ஒரு இமை பொழுது அவர் கதறி சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே. இந்த உலகத்தில் உண்மையான கைவிடுதல் என்ன தெரியுமா? உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், உங்களோடு இருக்கிறவங்க கைவிடுறதெல்லாம் அது கைவிடுகிற அனுபவம் அல்ல. என்றைக்கு ஆண்டவரோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறதோ அதுதான் கைவிடப்படுகிற அனுபவம். இந்த பிதாவாகிய தேவனை பார்த்து இயேசு கேட்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? எதற்காக ஆண்டவர் கைவிடப்பட வேண்டும்? யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. முழு உலகத்தின் பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது அந்த பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக தேவ ஆட்டுக்குட்டியாக ஒரே தரம் சிலுவையிலே இயேசு பலியானார். நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது
அவருடைய முகத்தை பார்க்கும் நிலையில் இல்லை. ஏசாயா 53 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 3 வசனம் சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். துக்கம் நிறைந்தவராக இருந்தார். பாடு அனுபவித்தவராக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். அப்படிப்பட்ட நிலைக்குள் இயேசு கிறிஸ்து சென்றார். ஒரு கைவிடப்பட்ட நிலை அவருடைய வாழ்க்கையில் சிலுவையில் வந்தது. ஏன்? முதலாவதாக இந்த நிலைக்குள் செல்லும் போது கர்த்தர் நம்மில் செய்கிற முதலாவது காரியம் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு பர்பஸ் ஆண்டவர் ரிவீல் பண்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாதையில் நீங்க போறீங்கன்னா நீங்கள் தற்செயலாக செல்லவில்லை, ஏதோ ஒரு தவறினால் செல்லவில்லை. கர்த்தர் ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டதின் நோக்கம் என்ன? முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்க்க வேண்டும், நமக்கு மீட்பை கொடுக்க வேண்டும், நம்மை தேவனோடு இணைக்க வேண்டும் என்பதற்காக அவர் மேல் நம்முடைய பாவங்கள் சுமத்தப்பட்டது. பாவமில்லாத பரிசுத்தர் மேல் சுமத்தப்பட்ட போது பிதாவாகிய தேவன் இமைப்பொழுது தம்முடைய முகத்தை மறைத்த போது அவருடைய உள்ளம் கலங்கியது. ஆகவே சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? அவர் கைவிடப்பட்டதற்கான நோக்கம் நம்மை தேவனோடு உள்ள உறவில் மறுபடியும் கொண்டு சேர்ப்பதற்காக, மனிதன் இழந்து போன உறவை திரும்ப அவனுக்கு கொடுப்பதற்காக அவர் கைவிடப்பட்ட நிலைக்குள் சென்றார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன். ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனம். இமை பொழுது, அந்த இமை பொழுத கூட அவரால் தாங்க முடியல. இந்த உலகத்துல யார் கைவிட்டாலும், யார் நம்மளை ஸ்தோத்திரம் விட்டாலும் அவர் நம்மளை விட்டுறக்கூடாது. அவர் விட்டார்னா நம்மளால தாங்க முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்க கூட கடைசி வர உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ள கர்த்தர் கிருபைகளை தருவீராக. ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தர்றார், உருக்கமான இரக்கங்கள். அந்த இரக்கம் நம்மளை மறுபடியும் சேர்க்கிறது. கைவிடப்பட்ட நிலைக்குள் போறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நோக்கத்தோடு ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துறாரு. ஆண்டவரே, எதற்கு இந்த நிலையில் என்னை நடத்துகிறீர் என்பதை உணர்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். கைவிடப்பட்ட நிலைக்குள் தாவீது இருந்தான். குகைகள் காடுகள்ல போய் வனாந்தரங்கள்ல இருக்கிறான். சவுல் விரட்டி கொண்டு வருகிறான். பாதுகாப்பற்ற சூழ்நிலை, நெருக்கம், போராட்டம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் 23 சங்கீதம் 1 வசனத்திலே தாவீது பாடுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு நடுவில் தாவீது தேவனை, கர்த்தரை மெய்ப்பராக பார்க்கிறான். தன்னை லீட் பண்றவராக. மெய்ப்பர் என்றால் நடத்துகிறவர், போஷிக்கிறவர். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் மெய்ப்பர்னா பாஸ்டர், பழைய ஏற்பாட்டில் இந்த இடத்துல ஷெப்பர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை நடத்துகிறவர், போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், சொல்லிக்கொண்டே போகலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அந்த தாவீது மெய்ப்பராக பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. அவரை மெய்ப்பரா பார்க்கணும். மெய்ப்பரா பார்த்த போது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்ப கண்டு பயப்பட மாட்டேன். ஆண்டவர் சொல்ல, தைரியமா இருங்க. மரண இருளின் பள்ளத்தாக்க நீங்க கிராஸ் பண்றீங்க. உங்க வாழ்க்கையில அந்த பாதையில போயிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறேன், நான் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்கள் மெய்ப்பராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் கை உயர்த்தி சொல்லம், ஆண்டவரே நீர் எங்கள் மெய்ப்பராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்னுடைய மெய்ப்பராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை ஒருபோதும் நீர் கைவிட மாட்டே. ஆமென். மெய்ப்பராக தாவீது இந்த கர்த்தரை பார்க்கிறார்.
ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். எப்பொழுது? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கும்போது. வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதம் உங்க பின்னால வருங்க. ஆசீர்வாதம் நீங்க ஆசீர்வாதத்துக்கு பின்னால போக வேண்டாம். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை பாருங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எனக்கு பின்னால் அது என்னை தொடர்ந்து கொண்டே வரும். நான் ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டாம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம். ஆசீர்வாதம் எனக்கு பின்னால வரும். கர்த்தரை எனக்கு முன்னால மெய்ப்பரா வச்சிருந்தா, கர்த்தரை எனக்கு முன்னால மெய்ப்பரா நான் வைத்திருந்தார், ஆசீர்வாதங்கள் எனக்கு பின்னால என்னை தேடி வரும். ஆசீர்வாதத்தை முன்னால வச்சா கர்த்தர் பின்னால போயிடுவாரு. கர்த்தரை முன்னால வச்சா ஆசீர்வாதம் பின்னால வரும். ஆண்டவரே, எப்பொழுதும் 121ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை தெரிஞ்சவங்க சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. அப்போ ஏறெடுக்கிற அனுபவம்னா எனக்கு முன்னால் அவர் இருக்கிறார். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. அவர் எனக்கு முன்னால இருக்கும்போது என்ன வந்தாலும் ஜெயிச்சிடலாம். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் மேற்கொள்ளலாம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஜெயிப்பீங்க. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு வாழ்க்கையில் வந்த பிரச்சனையில் ஆண்டவர் அந்த கைவிடப்பட்ட நிலையில் அவனில் செய்கிற ஒரு காரியம் என்ன? அவனுக்கு ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த பாதையில் அவன் போய்கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஆதரவில்லை, உதவி செய்ய ஒருவரும் இல்லை. நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லப்பட்ட போது 10ஆம் வசனத்திலே 2வது பகுதியை சேர்ந்து வாசிப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனம் முதல்ல இருந்து வாசிப்போம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? பியூட்டிஃபுல்லான வர்ஸ். ஆண்டவருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம், அவர் நடத்துகிற பாதையில தீமைகள் இருந்தாலும் ஆண்டவரே உமக்காக சகிப்பதற்கு பலன் தருவீராக. அண்டர்ஸ்டாண்டிங். கர்த்தர் யோபுவோட அண்டர்ஸ்டாண்டிங்கை டெஸ்ட் பண்றார். அவனுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கு? ஏன்னா சாத்தான் சேலஞ்ச் பண்றான். யோபு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. யோபு விருதாவா அம்மாக்கு பயந்து நடக்கிறான். அவன் என்ன சும்மா காரணம் இல்லாமையா ஜெபம் பண்றான்? காரணம் இல்லாமையா சர்ச்சுக்கு வர்றான்? காரணம் இல்லாமையா ஊழியம் செய்யறான்? நீர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர், எவ்வளவு உயர்த்தி இருக்கிறீர், என்னெல்லாம் பண்றீர், அதனால தானே அவன் எப்படி இருக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறார். இல்லை இல்லை, சாத்தானுக்கும் பாடத்தை கற்பிக்கணும், யோபுக்கும் டெஸ்ட் வைக்கணும். ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கு. கைகளை உயர்த்தி அல்லையா சொல்லாமா? உங்களுக்கு வர்ற பரீட்சை சாத்தானுக்கு வைக்கிற வேட்டு. ஆமே, சாத்தான் தோற்று போக வேண்டும் என்றால் நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். ஆண்டவர் வைக்கிற பரீட்சையில பாஸ் பண்ணணும். கர்த்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கான, எந்த அளவு ஆண்டவரை புரிந்திருக்கிறான் என்பதற்கான ஒரு பரீட்சை வருகிறது. அந்த பரீட்சையில யோபு அழகா சொல்றார், இந்த தேவனுடைய கரத்துல எவ்வளவு நன்மையை பெற்றோம், கொஞ்சம் தீமையை பெற வேண்டாமோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையை பெறும்போது மட்டும் ஆண்டவர் ஆராதிச்சோம்ல, தீமை நடக்கும் போது கர்த்தரை ஆராதிக்கணும். தீமை அவர் செய்யல, ஆனா வாழ்க்கையில வந்தது. இந்த பாதையில யோபு நடந்தான். தீமை வரும்போது கர்த்தரோடு உள்ள உறவில் யோபுவை போல உண்மையாயிருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாம் சுமூகமா, எல்லாம் கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும்போது நம்ம அல்லேலூயா போடுவோம், ஆராதிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எல்லாம் எதிர்மறையா இருக்கும் போது, சூழ்நிலைகள் எனக்கு எதிராய் நிற்கும் போது, மனிதர்கள் எனக்கு எதிராய் நிற்கும் போதும் உமக்கு உண்மையாய் உம்மை ஆராதிக்க எனக்கு கிருபை தருவீராக. அதுதான் யோபுவினுடைய வாழ்க்கை. அதுதான் யோபுவினுடைய வாழ்க்கை. அவனுடைய புரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது. இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு மனுஷனால பேச முடியுமா? ஒரே நாள்ல ஒரு ஜெனரேஷனே காலி ஆயிடுச்சு. ஒரு தலைமுறையே அழிந்து போனது. 10 மாதங்கள் கருவில சுமந்தெடுத்த பிள்ளை 10 பிள்ளைகளும் மரித்தது.
ஆஸ்தி, சுகம், சொத்து எல்லாம் அவனை விட்டு போனது. ஒரே நாள்ல எல்லாம் நடக்கிறது. அப்பொழுதும் சொல்லுகிறான், யோபு 1:21 2வது பகுதி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு கையை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சந்தோஷமான நாட்களில் மாத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் அல்ல, என் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். போராட்டமான நேரங்களிலும் இந்த சபையில் ஆராதிக்க கிருபை தாரும். நெருக்கங்களுக்கு நடுவிலும் உமக்காக ஊழியம் செய்ய கிருபை தாரும். இப்படி நடந்த யோபு அவனுடைய சூழ்நிலையை கண்டு மனைவியால் புரிந்து கொள்ள முடியாமல் வேதனையில் பேசுகிறார். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? யோபு அவளை ரிஜெக்ட் பண்ணல. என்ன செய்யறான்னா, இந்த மனைவியையே கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதித்து மறுபடி ஒரு 10 பிள்ளைகளை இவள் கருவுல சுமந்து பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இனி என்ன நன்மை வரும்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். போதும், இவ்வளவு நாள் உண்மையா இருந்ததெல்லாம் போதும். இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போனது போனோம், எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இனி இவ்வளவு கஷ்டத்தை, அதாவது இவன் படுற கஷ்டத்தை அவளால தாங்க முடியல. ஏன் அப்படி அவ சொன்னா? கண்ணுக்கு முன்னால தன்னுடைய கணவன் படுற கஷ்டத்தை அவளால தாங்க முடியவில்லை. ஆகவேதான் சொல்ற, இருந்து என்ன பிரயோஜனம்? எப்படினாலும் சாவு வரப்போகிறது நிச்சயம். தேவனை தூஷித்துட்டு ஜீவனை விடும். வேதனையில் பேசின வார்த்தை உண்மையில் அல்ல. அப்படிப்பட்ட வார்த்தைகள் யோபு சரியான பிரதியுத்தரம் கொடுத்தது மாத்திரமல்ல, அதே மனைவியோடு வாழ்ந்து மறுபடியும் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இனி ஃபியூச்சரே இல்லை. இனி எல்லாமே ஒரு டெட்லைனுக்கு வந்துருச்சு. இனி நெக்ஸ்ட் லெவல் கிடையாது, வாய்ப்பில்லைன்னு நினைச்சிட்டு இருந்த அவள் வாழ்க்கையையே கர்த்தர் ஆசீர்வதித்து அவள் மூலமாகவே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஆசீர்வாதத்தில் அவளுக்கு ஒரு பெரிய பங்கை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்பல, எதிர்பார்க்கல, ஆசீர்வாதம் தேடி வருது. உண்மையும் உத்தமமுமாய் நாம் கர்த்தரை சேவிக்கும் போது என்றோ ஒரு நாள் நம்மை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். நம்மை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். ஆசீர்வாதங்களை தேடி செல்ல வேண்டாம். நன்மையும் கிருபையும் என்னை தேடி வரும், என்னை பின்தொடரும். யோபு வாழ்க்கை பாருங்கள். இவை எல்லாவற்றிலும், யோபு 1:22, இவை எல்லாவற்றிலும், இவ்வளவு இழப்புக்கு நடுவிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஒரு வேர்டு, ஆண்டவரை இப்படி நான் வர்ஷிப் பண்ண, ஆண்டவருக்காக இப்படி வாழ்ந்தேன், எனக்கு ஏன் இதை செய்தார் என்று ஒரு வார்த்தை அவன் பேசவில்லை. உத்தமத்துல உறுதி. அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பாருங்க. தேவனுடைய கையிலே நன்மையை அனுபவித்த நாம் தீமையும் பெற வேண்டாமோ? தீமை செய்கிறவர் தேவன் அல்ல. தீமையான பாதைகள் அவன் லைஃப்ல வாழ்க்கையில் வந்தது, கர்த்தர் அனுமதித்தார். அவன் சொல்றான், இந்த பாதையிலும் கர்த்தருக்கு உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? தீமையான பாதையிலும், கஷ்டத்தின் பாதையிலும், நெருக்கத்தின் பாதையிலும், ஆண்டவரே உம்மோடு இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இன்பத்தின் நேரத்தில் மாத்திரம் உங்களை பின்பற்றுகிறவர்களாய் அல்ல, துன்பத்திலும் உம்மோடு இருக்க உதவி செய்யும். இரண்டாவதாக கர்த்தர் நம்மில் செய்கிற இரண்டாவது காரியம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14-18 வசனங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 18ஆம் வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள்.
சேர்ந்து சொல்லுங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். கைவிடப்பட்ட ஒரு நிலைக்குள் எலியா செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாருமே இல்லை ஆண்டவரே, நான் ஒருத்தன் மட்டும்தான், பாக்கி எல்லாரையும் நம்ம இழந்துட்டோம். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இருந்த ஒரே ஒருவன் நான் தான், என் ஜீவனும் போகுது என்று தன்னை கைவிடப்பட்டவனாக உணர்கிறான். தன்னை ஸ்தோத்திரம் தானே வருத்தி கொள்ளுகிறான். இந்த வார்த்தை ஆண்டவருக்கு பார்க்கிறார். நீ கைவிடப்பட்டவனாகவா உணர்ற எலியாவே? ஆண்டவர் 18ஆம் வசனத்தை இப்போ வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்ற, ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலை மீதியாக வைத்திருக்கிறேன். கைவிடப்பட்ட நிலைக்குள் நீங்கள் செல்லும் போது கர்த்தர் நம்மில் செய்கிற 2வது காரியம், மீதம் இருப்பதை உணர்த்துவார். எல்லாரும் சொல்லுங்க, மீதம் இருப்பதை. உங்க வாழ்க்கையில இது இல்லை, ரிமைனிங் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எம்டி ஆயிடுச்சு, எல்லாம் காலி ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இதான் லாஸ்ட், இதுக்கு மேல என் வாழ்க்கையில ஒன்றுமில்லை, நான் ஒருவன் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், 7000 பேரை மீதம் வைத்திருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் கைவிடப்பட்டது போல உணர்றீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எலியாவே, நீ தனி நபர் அல்ல, உன்னை போல ஒரு 7000 பேர் இருக்கிறார்கள். மீதம் இருப்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இந்த வார்த்தை எலியா சொன்ன பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, நீ எலிசாவை தேடி போ, 7000 பேர் இருக்கிறாங்கப்பா. 19ஆம் வசனத்தில் எலிசாவை தேடி போய் அவன் மேல சால்வையை போடுறான். இந்த எலிசா ஆண்டவர் சொல்ல, உன்னை விட 1 மடங்கு அதிகமா எனக்காக பிரகாசிக்க கூடியவனை நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். எலியாவே, நீ மட்டும்தான் நினைச்ச, இல்ல 7000 வச்சிருக்கேன், அதுக்கு மேலையும் வச்சிருக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? மீதம் இருக்குது. ஆண்டவர் முற்றிலும் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் விட்டுட்டாரே, கைவிட்டு விட்டாரே, என் வாழ்க்கையில் மீதம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறது. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களுக்கு நாம் வரும்போது 20-21 வசனங்கள்ல ஸ்தோத்திரம், அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். சேர்ந்து சொல்லுங்க, மீதியாய் இருப்பவர்கள், யாக்கோபில் மீதியாய் இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். அழிவுக்கு பிற்பாடும் தேவன் ஒரு மீதத்தை வைத்திருக்கிறார். எல்லாம் சிறைப்படிக்கப்பட்டு அழிவுக்கு உட்படுத்தப்பட்ட போதும் ஆண்டவர் மறுபடி கனி கொடுப்பதற்கு, மறுபடி தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் மீதம் ஒன்றை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். மீதம் இருக்கிறதை வைத்து அது மறுபடி வேர்பற்றவும் பூத்து காய்க்கவும் கனி கொடுக்கவும் உலகத்தை பலனால் நிரப்பவும் ஒரு நாட்களை கர்த்தர் இப்பொழுது தருகிறார். விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே, மீதம் வைத்திருப்பது எதற்காக? ஆண்டவரே, எல்லாம் அழிந்ததே. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடி நீ எது அழிந்தது நினைக்கிறாயோ, மறுபடி அந்த யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வருகிறது. தேவன் ஒரு மீதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திற்கு நாம் வரும்போது, யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியை போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுப்புத்திரனுக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்?
ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று. இந்த மீதம் இருக்கிறது எதற்காக? ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று எழும்ப போகிறது. ஒரு நன்மையின் ஊற்று ஆண்டவர் கொடுக்கிறார். மறுபடி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அதை காண்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? மத்தேயு 14:20 வாசிக்கும் போது, மீதியான துணிக்கைகள் 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். 12 கூடைகள் நிறைய மீதியானவைகள் வந்தது. எதை குறிக்கிறது? திருப்தி உள்ள வாழ்க்கை, பரிபூர்ணம் நிறைந்த ஆசீர்வாதம், சாட்சி நிறைந்த ஜீவியம். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு இதை அவர் கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரு சாட்சியையும் ஏற்படுத்துகிறார். மத்தேயு 14:20 பாருங்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இந்த 12 பேரும் இந்த கூடைகளை எடுக்கும் போது ஒரு சாட்சி விளங்குகிறது. என் கர்த்தர் எனக்காக வைத்திருப்பது, மீதியாய் இருப்பது, ஆமென் ஸ்தோத்திரம், அவைகள் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக பரிபூர்ணம், தேவனுடைய பரிபூர்ணத்தை அவைகள் காண்பிக்கிறது. திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறார். இருக்கிறது ஒரு நாளும் குறையக்கூடாது. மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு பெரிய சாட்சி. வந்து சாப்பிட்ட புருஷர்கள் 5000, மீதம் எடுத்த கூடைகள் 12. 12 பேருக்கும் ஒரு சாட்சி என்ன தெரியுமா? என் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது தேவைக்கு தருகிறவர் மாத்திரமல்ல, மீதம் எடுப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்கிறவர். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த சாட்சி சொல்ல முடியும்? ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் தேவைக்கு தந்து அவ்வப்போது கொடுத்து திருப்திப்படுத்துகிறவர் மாத்திரம் அல்ல, மீதம் எடுக்கிற ஒரு நாட்களையும் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். மீதம் எடுக்கிற ஒரு காலம். இதான் ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு அனுபவம். மீதம் எடுக்கணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு, எல்லாரும் வாசிங்க, மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க. மீதம் இருப்பதை ஏன் கர்த்தர் உணர்த்துகிறார்? ஆசீர்வாதத்தின் ஊற்று மாத்திரமல்ல, எல்லாம் அழிந்த பிற்பாடு மறுபடி ஆண்டவர் ஒரு மீதத்தை வைத்து உலகத்திற்கு மறுபடியும் ஆசீர்வாதமாக மாற்றுவது மாத்திரமல்ல, திருப்திப்படுத்தி பரிபூர்ணப்படுத்துவது மாத்திரமல்ல, சாட்சியை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, மீதியானதை வைத்து நம்முடைய எதிர்காலத்திற்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் செய்ய போதுமானவர். மீதியாய் இருப்பது எதற்காக? உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தருடைய கிருபை போதுமானதாய் இருக்கிறது. இந்த மீந்ததை கொண்டு இவங்க லைஃப் லாங்கா வாழ்றதுக்கு அது உதவி செய்கிறது. நீயும் உன் பிள்ளைகளும், நீ மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளும் சாப்பிட முடியும். ஆண்டவர் அப்படிதான் உங்களுக்கு மீதம் எடுக்க உதவி செய்வாராக. உங்க ஜெனரேஷனும் ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதத்தில் இருக்கணும். எல்லா கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் தலைமுறைகளும் நீர் தருகிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர் தெளிவா சொல்றார் பாருங்க, தேவ மனுஷன் மூலமா, நீயும் உன் பிள்ளைகளும். அப்போ மீதம் எடுக்கிறது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கர்த்தர் அதை தருகிறார். தேவனுடைய திட்டம், தேவனுடைய எதிர்பார்ப்பு முடியவில்லை, அழியவில்லை, மறுபடியும் அது தொடருகிறது. இந்த ஜனம் 70 ஆண்டுகள் பாபிலோனுக்குள்ள போனோன்னு எல்லாம் முடிஞ்சு நினைச்சாங்க. சத்துருக்கள் நினைச்சாங்க அவ்வளவுதான், கர்த்தர் கைவிட்டாரு. மீதம் வைத்திருந்தார். செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா தலைமையின் கீழ் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள மறுபடியும் அவர்கள் வருகிறார்கள். மீதம் வைத்திருந்தார். எதற்காக தெரியுமா? தேவனுடைய திட்டத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி முடிப்பதற்காக. இந்த கோத்திரத்தில், இந்த யூதா கோத்திரத்தில் இயேசு பிறப்பதற்காக ஆண்டவர் முற்றிலும் அழிய விடாமல் மீதம் வைத்திருக்கிறார்.
தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. உங்க லைஃப்ல இன்னும் கண்டினியூ ஆகுது, தொடருது, முடிவுக்கு வரல அப்படின்னா தேவ திட்டம் ஒன்று எனக்காக இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்க. ஒரு எதிர்கால நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த மீதம் இருக்கிற அனுபவம். மூன்றாவதாக, இந்த கைவிடப்பட்ட நிலைக்குள் கர்த்தர் நம்மில் செய்கிற மூன்றாவது காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 21:17 சேர்ந்து வாசிப்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கடைசி பகுதி, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ள ஆகார் போயிட்டு இருக்கிறான். நம்பி வந்த ஆபிரகாம் துருத்தியில தண்ணிய கொடுத்து நீ போயிட்டு வான்னு அனுப்பிட்டான். இப்போ ஒரு மகனையும் சுமந்து கொண்டு தனியா நிற்கிறான். வேதனையின் உச்சக்கட்டம், வாழ்க்கையின் விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிட்டா. என்ன செய்யறதுன்னு தெரியல. நொந்து போன நிலையில பிள்ளைய அம்பு பாயும் தூரத்தில் போட்டு விட்டு, பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு தூரத்தில் உட்காந்து அழுறா. தூரத்தில் உட்காந்து அழுறா. ஆண்டவர் இவள் அழுகைய கேட்டேன்னு சொல்லல. 17ஆம் வசனம், 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, இவ அழுறா சத்தமிட்டு. 17ஆம் வசனத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். மூன்றாவது காரியம், குறிப்பு என்ன தெரியுமா? இந்த கைவிடப்பட்ட நிலைக்குள் நாம் செல்லும் போது தேவன் நம்மில் செய்கிற மூன்றாவது காரியம், எதற்காக ஜெபிக்கிறோமோ அதற்கான பதிலை நமக்கு தருவார். ஆகாரே, உன் சத்தத்தை நான் கேட்கல, ஆனா நீ யாருக்காக ஜெபம் பண்ணாயோ அவன் சத்தத்தை நான் கேட்டேன். எவ்வளவு அருமையான தேவன். இந்த வனாந்திரத்துல அந்த 14ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 21:14 கடைசி பகுதி. பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார். இந்த வேர்டை வாசிக்கும் போது என்ன அறியாம கண்ணீர் வந்தது. ஆண்டவரே, அவள் வாழ்க்கையில இவ்வளவு ஒரு விரக்திக்குள்ள போயிட்டாலே. பெயர் சபா வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறா, எங்க போகணும்னு தெரியல. அவளுக்கு அன்னைக்கு வழிகாட்டுறதுக்கு கூகுள் மேப் இல்லை, யார்கிட்ட போய் அடைக்கலம் தேடுவது தெரியல. அலைந்து திரிந்தால் தண்ணீரும் அது செலவழிந்து போனது. ஒருவேளை உங்க லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு நிலையில எங்க போகணும், என்ன செய்யணும், என் ஃபியூச்சர் என்ன, என் எதிர்காலம் என்ன, டெஸ்டினேஷன் என்ன தெரியல. ஆண்டவரே, பெயர் சபாவில் அலைந்து திரிந்து அவளுடைய பலன், எனர்ஜி எல்லாம் செலவழிந்தது, தண்ணீர் தீர்ந்து போனது. உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அலைச்சல்கள், போக வேண்டிய இடம் தெரியாம, என்ன செய்யணும் தெரியாம உங்க லைஃப்ல போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க பேலன்ஸ், உங்க டைம், உங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்டா போகும். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர்கிட்ட இருந்த சோர்ஸ் தண்ணி தான், அதுவும் செலவழிந்து போனது. உங்க வாழ்க்கையில எல்லாம் செலவழிந்த நிலையில் இருக்கலாம். இந்த வேர்டை பாருங்க, அலைந்து திரிந்தால். எங்கன்னா வனாந்திரத்தில். வனாந்திரத்தில் அலைஞ்சு திரிஞ்சா நம்ம பலன் தான் குறையும், ஒன்றும் நடக்காது. பிள்ளையை விட்டு விட்டால் இனி இவனை காப்பாற்ற முடியாது. இனி இந்த பிள்ளைக்கு எதிர்காலம் இல்லை, இனி காப்பாற்ற வழி இல்லை. ஜெபத்தை விட்டுட்டாங்க. உங்க வாழ்க்கையில இதுக்கு மேல ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பிரேயரை விட்டுட்டீங்க, பைபிள் ரீடிங்க விட்டுட்டீங்க, சபை கூடுதலை விட்டுட்டீங்க, ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம் போறோம், அந்த நிலையில் இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அலைந்து திரிந்த காலங்கள் முடிவுக்கு வருகிறது. நீங்கள் ஜெபத்தை விட்டு விட்டீர்கள். இனி ஒன்னும் பெருசா சாதிக்க ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சுங்கிற நிலையில் இருக்கிறீங்களே. நீங்க அழுது கொண்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அதற்கான பதிலை நான் தருவதற்கு வல்லமை உள்ள தேவன். பெயர் சபா வனாந்திரம் உங்கள் பலனை உறிந்து கொண்டு போகலாம், உங்க தண்ணீர் அங்கே செலவழிந்து போகலாம், ஆனால் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன், அவர் உங்களுக்கு அந்த வனாந்திரத்தில் பதில் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே, நான் போய்கொண்டிருக்கிற பாதையில் எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் என் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் எனக்கு பதில் தருவதற்காய் ஸ்தோத்திரம்.
சத்தமிட்டு அழுதார். ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவர் நமக்கு பதிலை தருவல்லமை உள்ளவர். வனாந்தரத்தில் கண்ணீர் வடித்த ஆகாரின் கண்ணீர் ஆண்டவர் பார்த்தார். ஆலயத்தில் கண்ணீர் வடித்த அன்னாளின் கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஸ்ட்ரகிளில் எங்கே போகணும், என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா, இருக்கிற இடத்துல சத்தமிட்டு அழுது ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆகாரை ஆசீர்வதித்த தேவன், ஆகாருக்கு எதிர்காலத்தை கொடுத்த ஆண்டவர், உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை விட்டுறாதீங்க. இந்த கண்ணீரின் ஜெபம் காயங்களை ஆற்றும். கண்ணீரின் ஜெபம் பதிலை கொண்டு வரும். நீரூற்றை உங்களுக்காக திறக்கும். நீரூற்று திறக்கப்படும். ஆதியாகமம் 21:19. வாக்கு கொடுத்து போன தேவன் அல்ல, தேவையையும் பூர்த்தி செய்கிற தேவன். இந்த சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, மாதத்துக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தவங்களை உற்சாகப்படுத்தி அனுப்புகிற தேவன் அல்ல. 18ஆம் வசனத்தில் வாக்கு தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் 19ஆம் வசனத்தில் வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கான ஒரு சோர்ஸையும் கர்த்தர் திறக்கிறார். சொன்னதை செய்வதற்கான காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அதை சரியா செய்வதற்கு ஆண்டவர் கவனமுள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஐ ஓப்பனிங் இங்க உண்டாகிறது. இந்த ஆகாருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த துறவை கண்டால், கண்களை திறந்தார். துறவை கண்டார். துருத்தியில போய் தண்ணீரை நிரப்பினார். பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். 20ஆம் வசனம். இந்த பிள்ளைய ஸ்தோத்திரம் ஆகாரு கொடுத்த ஆபிரகாம் இல்லை, இந்த பிள்ளையோட சர்வ வல்ல தேவன் இருந்தார். உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போகும்போது கர்த்தர் செய்கிற 3வது அனுபவம் என்ன தெரியுமா? உங்க ஜெபத்திற்கான பதிலை தருவார். எதற்காய் ஜெபிக்கிறீர்களோ அந்த பதில் வரும். சோர்ஸ் ஆண்டவர் உண்டாக்குறார். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலிருந்து, கைவிடப்பட்ட நிலையிலிருந்து பியூலா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை கொண்டு வர்றாரு. ஜனங்கள் கைவிடப்பட்டது போல உணர்ந்தாலும் தேவன் அவங்களோட மறுபடியும் அவங்கள சேர்த்து கொள்வதில் அவர் கவனம் உள்ளவராக இருந்தார். பியூலாவா மாறன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த அனுபவத்திற்குள்ள வருவதற்கு, மனவாட்டி தேவனுடைய பிள்ளை தேவனோடு நெருக்கமான உறவுக்குள் வருவதற்கு ஒரே ஒரு காரியம். சகரியா 1:3 சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு வேற பக்கம் டைவர்ட் ஆகியிருந்தா, உலகத்துக்குள்ள, உலக பாவங்களுக்குள்ள, அடிமைத்தனத்திற்குள்ள இருந்தா, இன்னைக்கு அவரண்டை திரும்பி வாருங்கள். உங்களை பியூலாவா மாற்ற கர்த்தர் காத்திருக்கிறார். கைவிடப்பட்ட அனுபவத்தில் இருந்து ஒரு உயர்வான அனுபவத்திற்குள்ள, மேன்மையான அனுபவத்திற்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். உங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். நீங்க போய் கொண்டிருக்கிற பாதையில ஆண்டவர் உங்களுக்கான மகிமையான அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரண்டை திரும்பி வாருங்கள். ஏதோ ஒரு காரியம் தேவனை விட்டு உங்களை தூரப்படுத்தி இருக்கும் என்றால், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் கை வைப்பதற்கு முன்பாக, ஆண்டவரே உம்மண்டை நான் திரும்பி வருகிறேன், ஆண்டவரே என்னை சேர்த்து கொள்ளும். இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று